இறையூழியரே, லூயிஸ் சவினியேன் துப்புயி தந்தையே, பணியினை தொடர உதவிடுவாய். எங்கள் சபையினை காத்திட என்றுமே நீரே துணை புரிவாய். இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. வளர்வோமும் வாழ்வாய், வரங்கள் பொழிவாய்வும் ஜபங்களினால் இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. திருமுக தரிசனம். துப்புயி அடிகளின் வாழ்க்கை வரலாறு. இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாம் திரு அவையின் ஓர் அங்கமாக அணிகலனாக திகழும் புதுவை மரியன்னையின் தூய இதய சபை பிரான்சிஸ்குவின் சகோதரிகள் சபை என்னும் ஆலமரத்தை பூமி தாயின் மடியில் விதைத்தவர் இறை உன்னத பணியாளர் அருட்தொண்ட சுவாமி லூயி சவேனியன் துப்புயி அடிகளார். சபையை துவங்க ஆரம்பகால உறுப்பினர்களை சேர்க்க, சபை வளர ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் இருந்தவர் துப்புயி அடிகளாரே. தோற்றம். தல்லா வினையுறும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என சிறப்புமிக்க பிரான்ஸ் நாட்டில் சான்ஸ் என்ற ஊரில் 1806ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 18ஆம் நாள் எத்மே லூயி துப்புயி விகத்வார் ரெமி என்ற பெயர் கொண்ட பண்பும் பக்தியும் மிக்க பெற்றோருக்கு இரண்டாவது மகவாக பிறந்தார். துப்புயி என்பது குடும்ப பெயர். செயின்ட் எத்தியேன் என்ற பங்கு தளத்தின் கண் அமைந்த சிற்றாலயத்தில் லூயி சவேனியன் துப்புயி என்ற பெயருடன் திருமுழக்கு பெற்று கிறிஸ்துவ மறையில் அடியெடுத்து வைத்தார். செல்வ குடும்பத்தில் பிறந்த லூயி சவேனியன் துப்புயி செல்ல பிள்ளையாக வளர்ந்தார். சான்ஸ் நகரில் சேசு சபையினர் நடத்திய பள்ளியில் தொடக்க கல்வியை கற்றார். சான்ஸ் நகரில் செபஸ்டின் சபை குருக்களின் ஆசிரமம் பிரெஞ்சு புரட்சிக்கு பின் உயர்நிலை பள்ளியாக இயங்க துவங்கியது. துப்புயி இப்பள்ளியில்தான் உயர்கல்வி பெற்றார். இறை உணர்வும் தியாகமும் சேவை மனப்பான்மையும் நிறைந்த அவர் சான்ஸ் மறைமாவட்டத்து குருத்துவ கல்லூரியில் சேர பெற்றோரின் அனுமதி பெற்றார். குருத்துவ பயிற்சியுடன் ஜபத்தில் இறைவனுடன் இணையவும்
கடின உழைப்பு, ஏழ்மை, இகழ்ச்சி இவற்றை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளவும் பழகினார். எண்ணி துணிந்த துப்புயி அடிகளாரின் மன வலிமையை பாராட்டிய ஆயர் அனுமதி வழங்கினார். மன மகிழ்வோடு 1831 மே திங்கள் 25 நாள் அந்நிய வேத போதக குருமடத்தில் துப்புயி அடிகளார் சேர்ந்தார். இங்கு பயிற்சி பெற வேண்டிய காலம் ஓராண்டாக இருந்த போதிலும் இவரின் ஆன்மீக நலன், அறிவுத்திறன், செயலாக்கம் இவற்றின் விளைவாக 40 நாட்களுக்குள் இந்தியா பயணிக்க அனைத்து ஏற்பாடுகளும் விரைவில் அரங்கேறின. துப்புயி அடிகளார் சரியெனப்படுவதை துணிந்து செயல்படுத்துவார். தடைகள் நேரிடின் மற்றவர்களுக்கு அதனால் பயன் ஏற்படுகிறது என்றால் தடையை நீக்கி செயல்படுத்தி மக்களுக்கு உதவிடுவார். மேலும் புதுவையில் பெண்கள் படிக்க தெரிந்து கொள்ளும் போக்கினை மக்கள் மிக கடுமையாக எதிர்த்தனர். படிக்க தெரிந்தவர்களை கற்பு நெறி தவறியவர்களாக கருதி ஒதுக்கினார்கள். இத்தகைய தவறான கொள்கையினை கொண்ட மக்களின் மனநிலையை மாற்றி அமைக்கவும் பெண்களுக்கு கல்வி கற்பிக்கவும் வேண்டியிருந்தது. 1844 கூடிய ஆயர் பேரவையில் இக்கருத்து கலந்தாலோசிக்கப்பட்டு இறுதியாக இந்திய கன்னியர் சபையினாலே இப்பணி செய்யப்படட்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு இந்த முடிவில் ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்ட துப்புயி அடிகளாரிடம் சபையை ஏற்படுத்தும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. கன்னியர் சபை ஒன்றை ஏற்படுத்த முயன்றபோது மிகுந்த எதிர்ப்புகளும் இன்னல்களும் ஏற்பட்டன. இருந்தாலும் அயராது முயன்று ஒரு சில மாதங்களிலே கன்னியர் சபையை வெற்றியுடன் தொடங்கி வைத்தார். எதிலும் நல்லதை காணும் பெருந்தன்மையும் எதையும் தாங்கும் இதயமும் இருந்தால் அனைத்திலும் வெற்றி கண்டார் என்பது தெளிவாகிறது. ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றோர், இளம் கைப்பெண்கள் இவர்கள் மீது மிகுந்த இரக்கம் கொண்டார். எனவே இவர்களுக்கென அனாதை இல்லங்கள், விடுதிகள், முதியோர் இல்லங்கள் முதலியவற்றை ஏற்படுத்தி இவர்களை பராமரிக்க உதவியதோடு அடிக்கடி சென்று அவர்களின் நலம் விசாரித்தார். புதிய கல்வி நிலையங்களை அமைத்தார். பெண் கல்விக்கு சமூக எதிர்ப்பு வெகுவாக இருந்த காலத்தில் பெண் கல்விக்கு வித்திட்டவர் துப்புயி அடிகளார். படிப்படியாக பெண் கல்வி புதுவையில் ஏற்பட்டதை அறிய முடிகிறது. பெண் கல்விக்கு என்று கன்னியர் சபை தொடங்கப்பட்டது. முதலில் கிறிஸ்தவ பெண்கள் கல்வி கற்க வந்தனர். கல்வி கற்கும் பெண்கள் சமூகத்தின் பல்வேறு ஏளனங்களுக்கு ஆளானார்கள். நாளடைவில் இந்நிலை மாறி கிறிஸ்தவர்கள் அல்லாத பெண்களும் கல்வி கற்க வந்தனர். துப்புயி அடிகளார் பல்வேறு இன்னல்களுக்கிடையே இதில் வெற்றி கண்ட வரலாற்றினை இதனால் அறிய முடிகிறது. ஜூன் 4 குருக்கள், ஆயர், கன்னியர் அனைவரும் அருகிலிருந்து ஜெபித்து கொண்டிருந்தனர். மாலை 5 மணி அளவில் துப்புயி அடிகளார் இறையடி சேர்ந்தார். அருளாளர் துப்புயி அவர்கள் இயேசு அனுபவம் பெற்றவராய், அன்பு மரியன்னையின் மீது மிகுந்த பக்தி உடையவராய் விளங்கியதை அன்று முதல் இன்று வரை சபை சகோதரிகள் அனுபவித்து வருகின்றனர். அருளாளர் வழியாக பல வேண்டுதல்களுக்கு இறையாசிர் கிடைத்துள்ளது. இன்றும் புனிதரின் வரிசையில் அருளாளர் இடம்பெற சபை ஜெபித்து கொண்டு வருகின்றது. அருளாளரை போல அனைவரும் புனிதத்தன்மையில் விளங்க வாழ்வோம். பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே எம் தந்தை துப்புயி நீர் வாழ்க. பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே எம் தந்தை துப்புயி நீர் வாழ்க. வாழ்க 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 நீர் வாழ்க. வாழ்க 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 நீர் வாழ்க. பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே எம் தந்தை துப்புயி 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 நீர் வாழ்க. இரு திருவுளம் அறிந்து இந்திய தேசம் வந்தவரே வாழ்க. தூய இதயம் மரியன்னை சபையை நிறுவிய தந்தை நீர் வாழ்க.
பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே எம் தந்தை துப்பியே நீர் வாழ்க. பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே எம் தந்தை துப்பியே நீர் வாழ்க. இருக்கிற உளவறிந்து இந்திய தேசம் வந்தவரே வாழ்க. தூய இதய மரியம்மை சபையை நிறுவிய தந்தை நீர் வாழ்க. வாழ்க நீர் வாழ்க. வாழ்க நீர் வாழ்க. வாழ்க நீர் வாழ்க. வாழ்க நீர் வாழ்க. நிலா இங்கே சூரியனாச்சு, நாட்டில் இப்போ பெண்கள் என்ற பேச்சு பேச்சு. தியாக மாறணும், கடார ஓடணும், பெண்ணினமே பெண்ணினமே வீறு கொண்டு எழுதிடு. பிச்சை சுவையை தொழிக்கும் செய்து வந்த திருத்திடு. அடிமை விலக அறுத்து போடும் ஆயுதமாக, பூமியாடு மாட்டுக்கொள்ள ஆயுதமாக. பாரெல்லாம் பெண்ணோட பெருமை சொல்லிடுவோம், பாரெல்லாம் பெண்ணோட பெருமை சொல்லிடுவோம். பெண்ணோட அருமைகளை உணர்ந்து வணங்கிடுவோம், பெண்ணோட அருமைகளை உணர்ந்து வணங்கிடுவோம். நிலா எங்கே சூரியனாச்சு, நாட்டில் இப்போ பெண்கள் என்ற பேச்சு பேச்சு. தியாக மாறணும், கடார ஓடணும், பெண்ணினமே பெண்ணினமே வீறு கொண்டு எழுதிடு. பெற்ற சுவை அழிமொழிக்கும் செய்து on the dance floor. அன்புக்கு ஆதாரம் நீதான் என்று அகிலா உன்னத்தான் வாழ்த்திடணும். இது என்ன சதிக்குள்ள சிக்கிடாம மதியால் மடமயம் என்றிடணும். அங்கை நீ மாண்போடு வாழ்வது போல் திருநங்கையோ தங்கையாய் ஏற்றுக்கணும். அங்கை நீ மாண்போடு வாழ்வது போல் திருநங்கையோ தங்கையாய் ஏற்றுக்கணும். IAS IPS நீ ஆகணும், அட ஆளுமை கதை கற்று நாடாடணும். பாரெல்லாம் பெண்ணோட பெருமை சொல்லிடுவோம், பாரெல்லாம் பெண்ணோட பெருமை சொல்லிடுவோம். பெண்ணோட அருமைகளை உணர்ந்து வணங்கிடுவோம், பெண்ணோட அருமைகளை உணர்ந்து வணங்கிடுவோம். நிலா இங்கே சூரியனாச்சு, நாட்டில் இப்போ பெண்கள் என்ற பேச்சு பேச்சு. தியாக மாறணும், கடார ஓடணும், பெண்ணினமே பெண்ணினமே வீறு கொண்டு எழுதிடு. பெற்ற சுவை அழிமொழிக்கும் செய்து வந்த திருத்திடு. On the dance floor. ஒன்றாக எல்லாரும் வாழ வேணும், ஒன்று கைகளை அடக்க வேணும். கச்சேரி கேட்கும் தர்க்கத்திற்கு கடியடி அர்ச்சனை செய்திடணும். கைம்பெண்கள் கண்ணீரை தொடச்சு நிற்கும் ஒரு கட்சிப்பா நீதானே இருந்திடணும். கைம்பெண்கள் கண்ணீரை தொடச்சு நிற்கும் ஒரு கட்சிப்பா நீதானே இருந்திடணும். எட்டுண்டை செய்யெங்கும் நீ போகணும், அது எல்லாமே பெண்கள் தான் என்றாகணும். பாரெல்லாம் பெண்ணோட பெருமை சொல்லிடுவோம், பாரெல்லாம் பெண்ணோட பெருமை சொல்லிடுவோம். பெண்ணோட
அருமைகளை உணர்ந்து வணங்கிடுவோம் பெண்ணோட அருமைகளை உணர்ந்து வணங்கிடுவோம் சூரியனுக்கு நாட்டில் இப்போ பெண்கள் என்ற பேச்சு பேச்சு தியாக மாறணும் கதார ஓடணும் பெண்ணினமே பெண்ணினமே வீடு கொண்டு எழுதிடு பெண் சிசுவை அழித்தொழிக்கும் செய்துவத்தை கேட்டிடு அடிமை விலங்கு அறுத்து போடும் ஆயுதமாக பூமியாடு மாற்றுக்கொள்ள ஆயுதமாக ஆரெல்லாம் பெண்ணோட பெருமை சொல்லிடுவோம் ஆரெல்லாம் பெண்ணோட பெருமை சொல்லிடுவோம் பெண்ணோட அருமைகளை உணர்ந்து வணங்கிடுவோம் பெண்ணோட அருமைகளை உணர்ந்து வணங்கிடுவோம் நிலா இங்கே சூரியனாச்சு நாட்டில் இப்போ பெண்கள் என்று பேச்சு பேச்சு தியாகமாயிடும் கடார ஓடணும் பெண்ணினமே பெண்ணினமே வீடு கொண்டு எழுதிடு பெண் சிசுவை அழித்தொழிக்கும் செய்துவத்தை கேட்டிடு